செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதலாம் நாளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் உம்முடைய கரம் எங்களை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். தேவரீர் எங்களை ஆளுகை செய்தருளுவீராக. உம்முடைய மாறாத பிரசன்னம் இந்த ஆராதனையிலே வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகுவதாக. நாம் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதிக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். அதன் கடைசி வசனம் இப்படியாய் சொல்கிறது: உச்சிதரமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். நம்முடைய ஆண்டவர் ஒரு புறத்தில் போஷிக்கிறவர், இன்னொரு புறத்தில் திருப்தியாகத்தக்க போஷிக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. போஷிக்கிற எல்லாரும் திருப்தியாக போஷிக்க மாட்டாங்க. மனுஷன் திருப்தி அடைகிற ஒரே ஒரு காரியம் எது? சாப்பாட்டில் தான் மனுஷன் திருப்தி அடைய முடியும். வேறு எதுலேயுமே மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? திருப்தி அடைய மாட்டான். இது மனுஷனுக்குரிய குணம். மனுஷனுக்குரிய எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பத்தாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி வீட்டில், நீதி சொல்லுகிற ஒரு வீட்டில் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே எடுத்திருக்காங்க. அவ்வளோ வெளியே வந்திருக்கு. அது வேறு டிபார்ட்மெண்ட் உள்ளே போனதுனால. வேறு ஏதாவது இடி டிபார்ட்மெண்ட் போனாங்கன்னா முக்கிய ஆவணங்கள் சிக்கியது, நாங்கள் ரொக்கம் கைப்பற்றினோம் எவ்வளோங்கிற தகவலே வெளியே வராது. அதை வச்சுட்டு அப்புறம் பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சமீப நாட்களில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் தியானத்துக்கு நேராக நம்மை திருப்பிக் கொள்வோம். இது ஒரு ஆசாப்பினுடைய சங்கீதம். இது ஆசாப்பின் சங்கீதமாக இருந்தாலும் இது கர்த்தருடைய மனக்குமுறலை, ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை எப்படி பார்க்கிறாரோ அந்த பார்வையை, தேவனுடைய வார்த்தையை இந்த சங்கீதம் அப்படியே வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் எப்படி இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் தான் இருதயத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதோ அதை அப்படியே தான் ஜனங்கள்கிட்ட சொல்கிறார். இதுவும் சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டினுடைய பஞ்சாகமங்களில் இருக்கிற மாதிரி கட்டளையும் ஆசீர்வாதமுமாய் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பாருங்க, மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். அப்போ சில காரியங்கள் இங்கே ஆரம்பத்தில் குறித்து அந்த அப்படி விளக்கமாய் சொல்லிக்கொண்டே வருகிறார். 7வது வசனத்துக்கு வருவோம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்தறிந்தேன். நான் கூப்பிடும்போது ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை. அப்போது நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அதே நேரத்தில் நம்மை சோதித்து அறிகிறார். அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறியும் அப்படின்னு சொன்ன இமை என்ன பண்ணும்? மூடி எடுக்கிறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும்? 1 செகண்டுக்கு குறைவான நேரம். 1 செகண்டுக்கு குறைவான நேரத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நமக்கே தெரியாது நம்ம இமை ஒரு நாளுக்கு அத்தனை முறை என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்? மூடி என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்? திறந்துட்டு இருக்கோம். நம்ம பார்வை எப்போவுமே மங்கி இறங்கின மாதிரிலாம் தெரியாது. அப்போ ஒரு கண் இமைக்கின்ற நேரம்ங்கிறது 1 செகண்டுக்கு குறைவான நேரத்தில் ஆண்டவர் நம்மை சோதித்து அறிகிற ஒரு ஆண்டவர். நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே எப்பவும் இருக்கணும். ஆலயத்துக்கு வந்திருக்கும் போது மட்டுமல்ல, வீட்டில் இருக்கும்போதும் சரி, நாம் எந்த வேலை செய்தாலும் சரி, நமக்குள்ள ஒரு நினைவு இருக்கணும். தேவன் நம்மை சோதித்து அறிகிறார். தேவன் நம்ம என்ன பண்ணுகிறார்? சோதித்து அறிகிறார். அவர் மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையிலே உங்களை நான் சோதித்து அறிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்த வசனத்தை சொல்றார். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியாக சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நல்லமா இருக்கும். ஆண்டவர்கிட்ட எப்போ செவி கொடுக்க முடியும்? கர்த்தர் சொல்கிறது முதல்ல கேட்டால் தான் அவருக்கு என்ன பண்ண முடியும்? செவி கொடுக்க முடியும். நம்மளாம் ஒரு காரியத்தை என்ன பண்ணிட முடியாது. நான் செஞ்சுட்டு இது கர்த்தர் செஞ்ச காரியம். பொதுவாக அந்த திருமண நிகழ்வுகள் நடக்கும்போது பத்திரிகை அடிக்கும்போது அதில் போட்டிருப்பாங்க, இது கர்த்தரால் வந்ததா, நீங்களாம் போய் தேடி கண்டுபிடிச்சதா? ஐயா, ஜோ பண்ணிட்டு தான் போனோம். ஜோ பண்ணிட்டு போன உடனே கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்லி போடுறது வேற.
கர்த்தர் சொன்னாரு, நாங்க செஞ்சோங்கிறது வேற. ஆண்டவர் அதுதான் அழகா சொல்லிக்கிறேன், என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியாக சொல்வேன், இஸ்ரவேலே நான் உனக்கு, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஆண்டவருடைய ஒரு பெரிய விருப்பம், நாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். இந்த அனுபவத்தை அநேக நேரங்களில் என்ன பண்ணிடுறோம், அல்ல தட்டி விடுகிறோம். அநேக நேரங்களில் இதை நம்ம பெருசாக எடுத்துக்கொள்வதில்லை. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வேணும். அப்போ செவி கொடுக்கணும், நான் வந்து உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னா, நீங்கள் சொல்கிறபடி நான் செய்யணும்னா முதல்ல நான் என்ன பண்ணணும், நீங்கள் பேசுகிறத கவனிக்கணும். நீங்கள் பேசுகிறத கவனிக்கணும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. எப்போமாவது ஒரு தடவை பேசுவீங்க. அப்போ எப்போமாவது பேசும்போது நீங்கள் நிறையா பேசுவீங்க. நான் என்ன செய்யணுங்கிறது என்கிட்ட எப்போ பேசுகிறீங்களோ அது எனக்கு கொஞ்சம் குறைவான. அப்போ நீங்கள் பேசுகிற எல்லாவற்றையும் நான் கவனித்தாதான் எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும், நான் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் சொல்கிறத நான் புரிந்து கொண்டால்தான் நீங்கள் எதிர்பார்க்க ஒரு விருப்பத்தை, ஒரு ரியாக்ஷனை நான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு தெரிவிக்க முடியும். அதே மாதிரி தான் ஆண்டவர் பேசுகிற காரியம், வேதம் முழுசும் ஆண்டவர் பேசியிருக்காரு. உங்ககிட்ட ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, அது ஸ்பெசிஃபிக்காக உட்காந்து என்ன பண்ணணும், ஆராய்ந்து பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறது இடைப்படும். அப்போ தான் கர்த்தர் நம்மகிட்ட என்ன பேச விரும்புகிறார், என்ன நம்மகிட்ட ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணும், அப்படிங்கிற ஒரு புரிதல் உண்டாகும். அப்படிங்கிற ஒரு புரிதல் உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்குள்ள இந்த மாதிரிப்பட்ட ஒரு புரிதல் உண்டாகுவதாக, நீர் பேசுகின்றதை நான் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபை உண்டாகுவதாக, உங்கள் திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக என்னை நான் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் பிரயாசப்படுவோமே ஆனால் அப்பொழுது கர்த்தர் நம்மகிட்ட பேசுறதை நம்மால் என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். இது ஒரு காரியம். அப்போ பாருங்க, முதல்ல நம் கர்த்தருடைய உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். ரெண்டாவது ஆண்டவர், முதல்ல என் வார்த்தையை கேட்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறார் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்த காலத்தில் வேறு தெய்வங்கள், இந்த காலத்தில் அந்நியர்களுக்கு வேறு தெய்வங்கள் இருக்குது. சபைக்கு வேறு தெய்வம்னா என்னது, இந்த முன்னாடி இருக்குல்ல, இதுதான் இந்த முன்னாடி இருக்குல்ல, இதுதான் வேற தெய்வம். அதிகமான நேரம் ஒரு நாள் நம்ம அதில் எதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதிகமாக எந்த காரியத்தில், உலகம், விக்கிரக ஆராதனை, பொருளாசை. இன்னும் சொல்ல போனால் பைபிள் சொல்கிறது பொருளாசை, நான் அதை சொல்கிறேன். பட் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. அப்போ அந்த பொருளாசை நமக்கு தூரமாக இருக்கட்டும். நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்துவது தப்பு இல்லை, நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அது இருக்கணும். தேவைக்கு மிஞ்சி இருக்கிற எல்லாமே என்னதாயிரும், பொருளாசையாக மாறிடும். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசணும்னா முதல்ல உங்களுக்கு எங்கே தெரியுமா செக் பாயிண்ட் வைப்பார், உங்கள் ஆசையில் தான் அவர் செக் பாயிண்ட் வைப்பார். அது நபருக்கு நபர் மாறுபடும். ஒருவர் அதிகமாக காலையில் எழுந்திரிச்சு பேப்பர் வாசிக்கிறப்போ தான் டீயே குடிப்பாராம். அவருக்கு ஆண்டவர் பேசும்போது சொன்னார், நீ இனிமேல் பேப்பரே வாசிக்காத, உனக்கு நான் செய்தி தருவேன். இன்னொரு நபர் அவர் வீட்டுக்கு போனாவே முன்னாடி ஒரு ஷூ கடை மாதிரியே வச்சுருப்பார். எப்போ பார்த்தாலும் அவருக்கு செருப்பும் ஷூ வாங்குறதுல அவ்வளோ இஷ்டம். ஆண்டவர் சொன்னார், நீ என்னை பின்பற்றி வரணும்னா செருப்பே போடாது அப்படின்னாராம். நீ என்னை பின்பற்றி வரணும்னா செருப்பே போடாது அப்படின்னாராம். அப்போ அவர் நீங்கள் இயேசுவை பின்பற்றினா செருப்பே போடாதீங்கன்னு அவர் பிரசங்கிக்க மாட்டார். அவரை கர்த்தர் தன் சுயத்தை வெறுக்க வைத்திருக்கிறார். நமக்குன்னு சில சுயம் இருக்கும், நமக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். ஆசைப்படுவது தவறு கிடையாது, அதுவே குறிக்கோள். இரவும் பகலும் அதையே சிந்திச்சுக்கிட்டு இரவும் பகலும் அதிலேயே தியானமாக இருந்து கொண்டு இருப்போமே ஆனால் அது அழிவை கொண்டு வந்துவிடும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருங்கள், அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ரெண்டாவது, இந்த காரியம், அந்நிய காரியங்களை உங்களை விட்டு என்ன பண்ணுங்க, அப்புறப்படுத்துங்க. உன்னை எகிப்து தேசத்திற்கு புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். கர்த்தர் செஞ்சதை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. கர்த்தர் செஞ்சதை வெளியே வாயை திறந்து சொல்லணும். கர்த்தர் உங்களுக்கு செஞ்சதை உங்களுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அடக்கி வைக்கக்கூடாது.
நீங்கள் பார்த்தீங்கன்னா மீகால வரைக்கும் கூட மீகா 5:7 நினைக்கிறேன், எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்பதை நீ அறியும்படி அப்படின்னு சொல்ல. ஏன் ஆண்டவர் உன்னை எகிப்து தேசத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா, அங்கே கர்த்தர் செய்த வல்லமைகள், அங்கே கர்த்தருடைய மகத்துவங்கள் ஏராளம் விளங்கி இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மை நன்மையான பாதையில் நடத்திடுறார். எத்தனை இக்கட்டுகள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நெருக்கி. நான்லாம் என் வாலிப காலங்களில் இருந்த சில பிரச்சனைக்கு ராத்திரி பகலாக உட்காந்து ஜோம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் என்னை விடுவிக்க கூடுமானால் நான் இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுவேன் அப்படிலாம் பொருத்தனை பண்ணியிருக்கேன். திடீர்னு உட்காந்து யோசித்து பார்த்தா, இப்படிலாம் நம்ம பொருத்தனை பண்ணியிருக்கோமே, இப்படிலாம் பொருத்தனை பண்ணியிருக்கோமே, ஆனால் அந்த பொருத்தனை படி செய்கிறோமா அப்படின்னு யோசித்து பார்த்தா சில நேரத்தில் கேள்விக்குறியாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இவங்களுக்காக நான் ஜோம் பண்ணுவேன், இந்த நபருக்காக ஜோம் பண்ணுவேன், இந்த மக்களுக்காக நான் ஜோம் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லி பொருத்தனை பண்ணுறோம் இல்லையா? அதுவைகளில் கர்த்தர்ட்ட நம்ம பண்ண பொருத்தனைகளை திரும்ப நினச்சி பார்த்து அதுக்காக நாள் ஒதுக்கி நாம் ஜெபிப்பது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் செய்த காரியங்களை, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்படின்னா கர்த்தர் தன்னுடைய வல்லமை எப்படி வெளிப்படுத்தினாரு? அவ்வளோ பெரிய தேவன் நம்ம ஒரு சாதாரணமானவர். நம்முடைய சாதாரணமான இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு சாதாரணமாய் கர்த்தர் நம்மை வழிநடத்தி வருகிறார். அசாதாரணமான இந்த அழகாக கர்த்தர் நம்ம நடத்தி வருகிறார் இல்லையா? இதுக்கு நம்ம அர்ப்பணித்து பார்க்கும்போது ஆண்டவர் நினைச்சு நல்ல வாயை திறந்து என்ன பண்ணணும், சொல்லணும். ஆண்டவர் நினைச்சு நல்ல வாயை திறந்து துதிக்கணும். கர்த்தரை எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் செய்த காரியங்களை ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லு. கர்த்தர் செய்த உபகாரங்களை ஒரு நாளும் மறவாது. நல்ல அருமையான ஒரு பாடல் எழுதியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ பாருங்க, கர்த்தர் செய்ததை ஒரு நாள் மறக்கக்கூடாது. கர்த்தர் செய்ததை 4 பேத்துக்கு சொல்லணும். கர்த்தர் செஞ்சதை ஒரு 4 பேத்துக்கு அதை என்ன பண்ணணும், சொல்லணும். அப்படி சொல்லும்போது ஆண்டு நான் உன் வாயை நிரப்புவேன், நீ உன் வாயை விரிவாய்த்த நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி கர்த்தர் உங்கள் வாயை நிரப்புவார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அதை நீங்கள் ஆரம்பிக்கிறது தான், நீங்கள் அதை நடத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அப்போ அவர் உங்கள் வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தையாய் இருக்கும்போது அந்த வார்த்தை எங்கெல்லாம் செல்லுகிறதோ அவர்களுக்கு அது கர்த்தருடைய வார்த்தையாய் புலப்படும். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளையின்படி நீங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டால், நீங்கள் ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி நீங்கள் அவரை குறித்து சொல்ல உங்கள் வாயை திறந்தால் உங்களுடைய வார்த்தைகள் வெளிவராது, உங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்க மூலமாய் பேசினா நீங்க தப்பானதை பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. நீங்க ரொம்ப சரியானதை பேசுவீங்க. இந்த வார்த்தை அநேகரை தூக்கிடும். வாழ்க்கை ஒடிஞ்சு போய் வந்திருக்கிறவனை தட்டி எழுப்பிடும். தற்கொலைக்கு நேராக போறவனை மனமாற்றம் அடைந்து அநேகருக்கு எதில் பாதிக்கப்பட்டானோ அந்த பாதிப்புலேருந்து அநேகரை அவனே வெளியில கொண்டு வருவனா மாற்றிடும். அப்போ உங்க வாயில கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அருளுவார். நல்ல கர்த்தர் உங்களுக்கு செஞ்சதை நீங்க நல்லா நினைச்சு கர்த்தரை துதிச்சிங்கன்னா, கர்த்தரை மகிமைப்படுத்தி வாயை திறந்து நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஆரம்பிங்க, மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. எப்படின்னா நீங்க ஒரு ஸ்டெப் வச்சா நான் உங்க கூட 4 ஸ்டெப் வைக்கிறதுக்கு ஆயத்தம்னு கர்த்தர் சொல்றது மாதிரி இருக்குது இந்த வேத பகுதியை பார்க்கும்போது. அப்ப பாருங்க, இது நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனால் இவ்வளவு நம்ம தெரிஞ்ச போதிலும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாய் செவி கொடுக்கிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாக செவி கொடுப்பதற்கு நாம் நம்மை பழக்க வைத்துக் கொள்வோம். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் ஜனம் எனக்கு செவி கொடுத்த இஸ்ரவேல் தன் வழிகளை காத்து நடந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என் வழியை நீங்க காத்துக்கிடுங்க, நான் கற்றுக் கொடுக்கிற இந்த வாக்கியங்களை காத்துக்கொள்ளுங்க, இந்த வசனங்களின்படி உங்களை காத்துக்கொள்ளுங்க, நான் கற்றுக் கொடுத்த இந்த வசனத்தின்படி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது உங்களுக்கு நலமாயிருக்கும், உங்களுக்கு நலமாயிருக்கும். என் ஜனங்கள் என் வார்த்தையின்படி நடப்பது நலமாயிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்ல பாருங்க, நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால் கர்த்தரை மகிமைப்படுத்தி முதல்ல கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்கணும், அப்புறம் அவர் சித்தத்துக்கு செயல்படணும், அப்புறம் கர்த்தர் என்ன பண்ணணும், துதிக்கணும், அப்புறம் அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு அவருடைய வேத வசனத்தின்படி நாம் நடப்போமேயானால் என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன்.
அப்போ நம்ம வந்து எதிராளிகள்கிட்ட போய் உட்கார்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்கள் எதிராளிகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் சீக்கிரத்திலே உங்கள் எதிராளிகள் தாழ்த்தப்பட்டு போவார்கள். ஆமென். இதான் புதிய ஏற்பாட்டு உபதேசம். எதிராளிகள்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம். புதிய ஏற்பாட்டில் இந்த உபதேசம். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்றாரு, நாம் எவ்வளவு தேவனோடு கூட நெருங்கி அவருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் நம்முடைய எதிராளிகளை தாழ்த்தி போடுகிறவராக இருக்கிறார். இந்த மாசத்துல ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் சொல்லிக் கொடுக்கிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிவேன், பரிபூர்ணமாய் உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவேன். நீங்க பரிபூர்ணமாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்பட ஆரம்பித்து விட்டாலே உங்கள் எதிராளிகள் தாழ்ந்து போக ஆரம்பித்து விடுவார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த மாசத்துல அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். பாருங்க, அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள், கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக எழும்பும் போது அவரை பகைக்கிறவர்களும் இந்த ஊர்ல பாருங்க, இந்த நாட்டில் பாருங்க, நம்ம யார்கிட்டயாவது வம்புக்கு போறோமா? யார்கிட்டையும் வம்புக்கு போறதில்ல. ஆனா அநேகருக்கு பகைஞராக இருக்கிறோமா? நாம் அவருடைய வழியில் நடந்தால் கர்த்தரை பகைக்கிறவர்களும் தாழ்த்தப்பட்டு போவார்கள், இச்சகம் பேசுகிறவர்கள் அடங்குவார்கள். இன்னும் பாருங்க, மீடியால சிலர் இச்சகம் பேசுகிற அநேகர் இன்னும் அடங்காம இருக்கிறதுக்கு காரணம் யாரு? சபை இன்னும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படியவில்லை. சபை கர்த்தருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படியும் போது இச்சகம் பேசுகிற நாவுகள் அடங்கியே தீரும். அல்லேலூயா. இச்சகம் பேசுகிற நாவுகள் அடங்குவதற்கு நம்ம போய் அவங்களை அடக்குவதற்கு இந்த ரூட்ல போயிடலாம், இந்த வியூல போய் அவங்களை அட்டாக் பண்ணலாம். ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாதையில சரியாய் செய்தால் இச்சகம் பேசுகிறவர்கள் அடங்கியே தீருவார்கள். ஆமென். அல்லேலூயா. அதுக்கடுத்து ஆண்டவர் கடைசியா சொல்லுகிறார், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். நல்லா கவனிங்க. கோதுமை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கோதுமை குறித்து கவனிக்கும் போது பார்க்கும்போது ரெண்டு விதமான கோதுமை வேதத்தில் இருக்குது. நம்ம வேத புத்தகத்தில் எல்லாத்துக்குமே ஒன்று வார்கோதுமைன்னு போட்டிருக்கோம், இன்னொன்று கோதுமை அப்படின்னு போட்டிருக்கோம். வார்கோதுமை அப்படின்னு போட்டிருக்கிறது பார்லி அரிசி, அதுவும் கோதுமையினுடைய ஒரு விதமான ஒரு ரகம். இன்னொன்று நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கோதுமை. இந்த கோதுமையில் உயர்ந்த கோதுமை எந்த கோதுமை அப்படின்னு சொல்லி பார்த்தா உலகம் முழுவதும் இருக்கிற கோதுமையில் மிக உயர்ந்த கோதுமை, ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய கோதுமை அப்படின்னு சொல்லுவோமே, ஆனால் அது பெத்லகேம்ல உள்ள கோதுமை, பெத்லகேம்ல உள்ள கோதுமை. அதனால தான் பெத்லகேம்ல இயேசு கிறிஸ்து, அந்த கிறிஸ்மஸோட நிறைய காரியங்கள் பார்த்தோம். சரி, அதை விட்டுருங்க. இப்போ இதுக்குள்ள வாங்க. உச்சிதமான கோதுமை, அது ராஜாக்கள் உண்ணக்கூடிய கோதுமை, ராஜாக்கள் உண்ணக்கூடிய கோதுமை. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம கூட அரிசியில் இப்போ நிறைய பிராண்ட் இருக்குது. இப்போ கடைகளில் நிறையா பிராண்ட் இருக்குது. ஆனால் அது எப்படி இப்படி எல்லாமே ஒன்று போல் கொண்டு வராங்கன்னு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடையில் போய் அரிசி வாங்கும்போது கேட்போம், 5020, அம்பை 16, ஆடுதுறை 17, அது என்னது ஆடுதுறை அரிசியா அப்படிதான் சொல்லி கடைகளில் போய் என்ன பண்ணோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கடையில் போய் அப்படி கேட்டோம். இப்போ போய் வேற மாதிரி கேட்குறோம், ரோஸ் பிராண்டா, நவாப் அரிசியா அப்படி சொல்லி இப்போ வேற வேற நேம்ல, இது பாஸ்மதி ரைஸா, அதில் வேற பிராண்ட்லாம் சொல்லி கேட்குறோம். அந்த காலங்கள் மாறுபட்டு இருக்குது, பிராண்டு மாறுபட்டு இருக்குது. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் ஒரு வெரைட்டி ரொம்ப ஆச்சரியமாக, ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் வாங்கும்போது அது காலையில் போங்கன்னா மத்தியானம் 2 மணிக்கு மேலே அந்த அரிசி என்ன பண்ண மாட்டேங்குது, தாங்க மாட்டேங்குது. ஆனால் வேற சில குறிப்பிட்ட பிராண்ட் வாங்கினா காலையில் 8 மணிக்கு பொங்கிட்டா நைட் 6 மணி 8 மணி ஆனாலும் அது என்ன பண்ணுறது இல்லை, அது நீர்த்து போவது இல்லை, அது கெட்டு போகிறது இல்லை. அப்படியும் இருக்குது. இது எப்படி இது சாதாரணமான காரியம் கிடையாது. அவங்க ஏதோ ஒன்று செய்கிறாங்க, அதை மேனுஃபேக்சரிங்கில் ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. எல்லா வயல்லையும் இருக்கிற அரிசி நெல்லை தான் அவங்க வாங்குறாங்க. தனியாக எந்த ரைஸ் மில்லும் ஒரு 1000 ஏக்கர் 5000 ஏக்கரத்தில் விவசாயம் பண்ணுறதில்ல. எல்லாரும் அங்கே வயலில் போய் தான் வாங்குறாங்க, வயலில் உள்ளதை வாங்கி தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில பிராண்டு என்ன பண்ணிடுது, சீக்கிரத்தில் என்ன பண்ணிடுது, நீர் விட்டுருது.
ஒரு சில அரிசி ரொம்ப நேரம் ஆனாலும் தாக்கு பிடிக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாங்க இல்லையா, அதோட வித்தியாசங்கள் இருக்குது. இது மனிதர்களால் உண்டாகிற வித்தியாசம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் உங்களை போஷிப்பேன், உச்சிதமான கோதுமையினால் என்ன பண்ணுவேன், போஷிப்பேன். இன்னொரு புறத்தில் கோதுமை வசனத்தை குறிக்கக்கூடியது. ஒரு புறத்தில் அது சாப்பிட்ற உணவாக இருந்தாலும் இன்னொரு புறத்தில் அது கோதுமை எதை குறிக்கிறது, வசனத்தை குறிக்கிறது. வசனத்தில் நீங்கள் பலப்பட்டு, வசனத்தில் தேறி, வசனத்துக்குள்ள நீங்கள் இன்னும் நிறைந்து மூழ்கி திளைக்க, கர்த்தர் நம்மகிட்ட பேச பேசதான் நம்முடைய வார்த்தையும். பாருங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை குறித்து பேசிட்டார்னா நீங்கள் அந்த காரியத்தை கடைபிடிச்சு போகும்போது ஒரு நாடே உங்களை எதிர்த்து வந்தாலும் உங்களுக்கு கர்த்தர் சொன்னதுதான் நடக்கும். ஆமென். உங்களுக்கு கர்த்தர் சொன்னதான் நடக்கும். இப்படி நடந்த மனிதர்கள் தான். யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறத பார்க்குறோம். தானியேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி, தாவீது கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தவங்க, சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தை. சமஸ்த ஜனங்களும் இந்த வார்த்தைக்கு கட்டுப்படுகிறார்கள். சுற்றி இருக்கிற எல்லாரும் இந்த வார்த்தைக்கு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை உச்சிதமான கோதுமையாய் நம்மகிட்ட வெளிப்படும் போது அந்த வார்த்தை நம்மை பரிபூர்ணப்படுத்துறதை பார்க்குறோம். அந்த வார்த்தையை நம்ம பரிபூர்ணப்படுத்துறத பார்க்குறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே இந்த மாதம் உங்களுடைய வார்த்தையின் பரிபூர்ணம் என்னிலே உண்டாகுவதாக. ஆமென். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். வார்த்தையின் மட்டுமல்ல, இனிமையான காரியங்களாலும் ஆண்டவர் நம்மை திருப்தி அடைய செய்கிற ஒரு ஆண்டவர். உலகத்தில் உலக கிரியைகளில் கர்த்தரால தான் திருப்தி அடைய செய்ய முடியும். உலக கிரியைகளில் கர்த்தரால தான் திருப்தி அடைய செய்ய முடியும். மனுஷனால் அந்த திருப்தியை உண்டாக்கவே முடியாது. இப்போ இருக்கிற இது உங்களுக்கு போதுமா அப்படின்னா போதும்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை கர்த்தர். சமீபத்தில் ஒரு தேவ ஊழியரை குறித்து கேள்விப்பட்டேன். அப்போ அந்த தேவ ஊழியரை குறித்து சொன்னாங்க, அவங்க மூலமாக ஏராளமான சபைகள் இருந்த போதிலும் அவங்களுக்கு ஜனங்கள் உச்சிதங்களை கொண்டு வந்து கொடுத்தால் அவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, எனக்கு போதும், தேவைக்கு இருக்குது, தேவைப்பட்டால் அவங்க இருக்கிறதுல ஒன்று ரெண்டு எடுத்துக்கிட்டு அனுப்பிடுவாங்க. அப்போ பாருங்கள், அவங்க தாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் சர்ப்ளஸாக வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். சர்ப்ளஸாக வாழ்வதற்கு கிருபை செய்கிறார். நாமும் இருக்கிற காலத்தில் எப்பொழுதும் சர்ப்ளஸோடு இருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம், அதன்படி செய்வோம், அதுக்கு நம்மை அர்ப்பணிப்போம், அவர் சொல்கிற வார்த்தையின்படி செய்வோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாய்களிலிருந்து பிரதிபலிப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய எதிராளிகளை தாழ்த்தி உச்சிதமான கோதுமையினால் நம்மை திருப்தியாக்கி, கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குவாராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அவிதமாய் நம்மை நடத்த போகிறதுக்காக, இது இந்த மாதம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் அப்படி நடத்துவாராக. தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.